கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய அருள்நாதர் இயேசுவை பாடி புகழவுக்கு அவரை துதித்து மகிழப் போகிறோம். எங்கள் அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவரை துதித்து பாடுவதுதான் அவருக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சி. அவர் உங்களிடம் கேட்பது எரிபலிகளையோ எந்த பலிகளை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களுடைய வாயிலிருந்து வருகிற நன்றி பலியை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கேட்கிறார். சீராக்கு 51:22 சொல்கிறது, ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக தந்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்ந்து பாடுவேன். அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் உங்களுக்கு நாவை எதற்காக தந்தார் என்று தெரியுமா? பிரியாணி சாப்பிடுவதற்காக அல்ல, சுவையான அல்வா சாப்பிடுவதற்காக அல்ல. நீங்களும் நானும் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு தாங்க நாவை அவர் நமக்கு பரிசாக தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அனைவரும் சேர்ந்து ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. குறை நீக்கு வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. அனைவரும் சேர்ந்து குறை நீக்கு வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கு கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கு கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லவராம் இயேசு
இயேசுவே பரிசுத்த ஆவியே நல்லவராம் இயேசுவே பரிசுத்த ஆவியே வல்லமையாய் எங்கள் மேல் இறங்கிடுமே வல்லமையாய் எங்கள் மேல் இறங்கிடுமே அல்லேலூயா அல்லேலூயா அனைவரும் சேர்த்து அல்லேலூயா 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 அக்கினியாம் இயேசுவே பரிசுத்த ஆவியே அக்கினியாம் இயேசுவே பரிசுத்த ஆவியே அக்கினியாய் எங்கள் மேல் இறங்கிடுமே அக்கினியாய் எங்கள் மேல் இறங்கிடுமே அல்லேலூயா அல்லேலூயா அனைவரும் சேர்ந்து அல்லேலூயா 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 வானம் திறந்து துன்புற போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் வானம் திறந்து துன்புற போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணுமே வானம் திறந்து துன்புற போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் ஐயா வாழ்க வாழ்க உங்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உங்க நாமம் வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே அனைவரும் சேர்ந்து எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாருதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாருதலே ஐயா வாழ்க வாழ்க உங்க நாமம் வாழ்க 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 ஆண்டவரை துதிக்கல அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் ஐயா எங்களை கடந்த நாள் முழுது கண்மணி போல பாதுகாத்தவரே எங்களை பராமரித்தவரே எங்களை வழி நடத்தினவரே எங்களுக்கு உண்ண உணவு தந்தவரே உடுக்க உடை தந்தவரே இருக்க உறவிடம் தந்தவரே எங்கள் பயணங்களிலே எங்களோடு கூட இருந்தவரே உமக்கு
நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா, எத்தனை கொள்ளை நோயில் இருந்தோ, எத்தனை ஆபத்தில் நம்மளை பாதுகாத்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்களேன். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. இரக்கமுள்ளவரே நன்றி, கருணை உள்ளவரே நன்றி. தாயும் தந்தையுமாயிருந்து எங்களை வழி நடத்தி வந்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. எல்லையில்லா அன்பு வைத்தவரே, எல்லையில்லா பாசம் வைத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறேன். திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரம் 5. அரியணையிலிருந்து எழுந்த ஒரு குரல், அரியணையில் இருந்து எழுந்த ஒரு குரல், கடவுளின் பணியாளர்களே, யாராம் கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, யாராம் பாருங்களேன், அவருக்கு பயந்து நடப்பவர்களே, சிறியோர்களே பெரியோர்களே, சிறியோர்களே பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள். என்னதான் நீங்கள் அனைவரும் நம்முடைய கடவுளை புகழுங்கள் புகழுங்கள். வாசிக்க பார்த்தோம் மீண்டும் என்று ஒலித்தது. என்று எங்கிருந்து ஒலித்ததாம்? விண்ணகத்திலிருந்து ஒலித்ததாம். பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க தொடர்ந்து. பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும். எப்படியா? பின்னர் பெரும் திரளான மக்களின் கூச்சல் போலும், பெரு வெள்ளம் இரைச்சல் போலும், பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும், பேரிடி முழக்கம் போலும், பேரடி முழக்கம் போலும் எழுந்த பேரொலியை கேட்டு. என்னதான் எழுந்த பேரொலியை கேட்ட? என்ன சொன்னதான்? அது சொன்னது அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கடவுளாகிய ஆண்டவர், நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. நீங்கள் நானும் இப்போ ஆண்டவரை என்ன செய்ய போறோமா? பாடி துதிக்க போகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். இந்த உலகம் நிரந்தரமா? நிரந்தரம் இல்லாத உலகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 வசனத்துல என்ன சொல்கிறது? உங்களுக்காக எனக்காக என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர்? விண்ணகத்திலே அரியணையிலே உங்களுக்கு எனக்கு ஒரு இட ஏற்பாடு செய்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே சேர்ந்து, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்கா சுவிசேஷத்திற்கா ஓடு, இயேசுவுக்கா சுவிசேஷத்திற்கா. தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. சேர்ந்து தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போதும் நான் காண்பேன். சேர்ந்து என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போதும் நான் காண்பேன். நான் சேர்ந்து பாடிடுவே, அங்கு நடனம் ஆடிடுவே. நான் சேர்ந்து பாடிடுவே, அங்கு நடனம் ஆடிடுவே. தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. போடு தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். ஓ
தொட்டு தொட்டு பார்த்தே ஓடு தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசு சன்னிதானத்தில் ஓடு குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசு சன்னிதானத்தில் ஆனந்தமானந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் சேர்ந்து ஆனந்தமானந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் பாவமெல்லாம் பறந்தது நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினார் வாங்க கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினார் ஓடு குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசு சன்னிதானத்தில் சேர்ந்து குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசு சன்னிதானத்தில் ஆனந்தமானந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமானந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல இன்னைக்கு கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் ஐயா கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கடல் மீது நடந்தீரையா கடல் புயல் அடக்கினீரே சொல்லுவே கடல் மீது நடந்தீரையா ஐயா கடல் புயல் அடக்கினீரே சாத்தானை ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே ஐயா சாத்தானை ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே இன்னைக்கு கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல அல்லேலூயா ஹல்லேலூயா. எடுங்க நீங்க எடுங்க. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம், ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளே இப்படியாய் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கேதான் இந்த மகிழ்ச்சி இருக்கும். ஆண்டவரை தேடுகிறவர்கள் மத்தியிலே பல விதங்களிலே ஆண்டவர் தம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்களை வல்லமையோடு அனுப்பி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அனைத்து ஆசைகளையும் வழங்குவார். அதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். திருப்பாடல்ல 118 அதிகாரத்துல 15வது வசனத்துல மிக அற்புதமாய் நாம் பார்க்கிறோம்.
திருப்பாடல் 118:15. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும், அவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றுள்ளது. அன்புள்ளவர்களே, பாருங்க, திருப்பாடல் 118:15. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கிறது. ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறார்களோ, ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள வெற்றியின் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த வெற்றி? ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை நோக்குவார்கள், ஆண்டவரிடத்திலே மகிழ்ச்சியாய் இருப்பார்கள், ஆண்டவரை தேடுவதிலே அவர்கள் அக்கறையாய் இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை அவரை நம்பியே இருக்கும். ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும், அதுல எந்த குறையும் இருக்காது. நீங்க வேணா பாருங்க, திருப்பாடல்ல 34 5வது வசனத்துல நாம் மிக அற்புதமாய் பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? அதைத்தான் தாவீது திருப்பாடல் 34:5 சொல்லி இருக்கிறார். வாசிங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஆமென். பாருங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தார்கள், அவர்களுடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதே போல நீங்கள் சீராக்காகமத்தில 34ஆம் அதிகாரத்தில 16 முதல் 17 முடிய உள்ள வார்த்தைகளை நாம் பார்த்தோம் என்றால் இந்த ஆசீர்வாதங்களை அவர் அங்கே வைக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் யார்? மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவங்க தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆண்டவரை தம்முடைய உள்ளத்தில் வைத்து அவர் சொல்ற வார்த்தையை உள்ளத்தில் பதித்து வைத்து யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை சார்ந்து இருந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு அவர் சொல்றதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று உறுதி எடுக்கிறார்களோ அவர்களே ஆண்டவருடைய வெற்றியை, ஆண்டவருடைய மகிழ்ச்சியை பெறுவதற்கு தகுதியாக இருக்கிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த சீராக்கின் ஞானாகமம் 34ஆம் அதிகாரம் நீங்க 13ல இருந்து வாசித்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஆழமா இருக்கும். 13ல இருந்து வாசிங்களேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் உயிர் வாழ்வர், ஆண்டவருக்கு அஞ்சுவோர் உயிர் வாழ்வார்கள், அவர்களது நம்பிக்கையே தங்களை காப்பாற்றுவர் மேல் இருக்கின்றது. பாருங்க, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கா? அவரை காப்பாற்றுகிறவர் மீது இருக்கிறதா? யார் அவர்கள் நம்புவார்கள்? தனக்கு யார் காப்பாற்றுவார்கள், என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று நான் நினைக்கிறேனோ அவர்கள் மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்கும். அதே போலதான் இன்னைக்கு ஒரு மாட்டை பாருங்களேன். ஒரு மாடு என்ன செய்யும்? புல்லு யாரு போடுறாங்களோ அவங்க மேலதான் பிரியமா இருக்கு. அவங்க வந்துட்டால அப்படின்னு சவுண்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆடுகளை பாருங்க, உயிரினங்களை பாருங்க, அவைகளெல்லாம் ஆயன் வந்த உடனே ஒரு சத்தம் போடும். அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீங்கள் உங்க வாழ்க்கையில உங்களை வாழ்வுக்கு வழிநடத்தி செல்ல கூடியவரை சார்ந்து இருக்கும் பொழுது உங்கள் உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பணத்தை நம்பி இருக்கிறது, பொருளை நம்பி இருக்கிறது, சில பெண்ணை நம்பி இருக்கிறது, சில வாலிபர்கள் வாலிப பிள்ளையின் மீது மையம் கொண்டிருக்கிறார்கள், வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் மீது மையம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை நம்புவோர் எப்படி இருப்பாங்கன்னா, அவருக்கு வாழ்வு தரக்கூடியவரை நோக்கி அவரையே சார்ந்து இருப்பார்கள். தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவருக்கு அஞ்சுபவர்கள் எதற்கும் நடுங்கவோ தயங்கவோ மாட்டார்கள். ஆமென். ரொம்ப கவனிங்க. ஆண்டவருக்கு அஞ்சுகிறவர்கள் எதற்கும் நடுங்கவோ தயங்கவோ மாட்டார்கள். ஏனெனில் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. ஏனெனில் ஆண்டவரே அவர்களுடைய நம்பிக்கை. பாருங்க, நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? யாரோட பயணம் செய்றீங்க? இந்த பொண்ணு என் வாழ்க்கையில இருந்தால் அவள் என்னை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்வாள் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த பையன் நான் திருமணம் பண்ணா இந்த பையனை மகிழ்ச்சியா வைத்துக் கொள்வார் என்று நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லைங்க. உங்களை வாழ்விப்பதற்கு ஆண்டவர் சித்தமா இருக்கிறார். ஆண்டவரை சார்ந்து நிற்கிற உங்களை அவர் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் மேல் அவர் அக்கறையா இருக்கிறார். அவர் உங்களை
ஆசீர்வதிப்பதிலே அக்கறையா இருக்கிறார். உங்களுடைய தேவை என்னவென்று அவருக்கு தெரியும். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஒரு தாய் தகப்பன் எடுத்துக்கோங்க. பிள்ளைக்கு எப்ப பசிக்கும்னா அம்மா அப்பாவுக்கு தெரியும். பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு அம்மா அப்பாவுக்கு தெரியும். அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக தன் ஒரே மகனை சிலுவையிலே அடித்து கொல்லும்படி ஒப்பு கொடுத்தார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்துதல் வழியாக நீங்கள் மீட்கப்பட்டவராக இருக்கிறீர்கள். எப்படி? அவர் பிதா உங்களை அன்பு செய்ததனால், பிதாவுடைய அன்புக்கு உரியவராய் நீங்கள் இருப்பதினால், அவர் உங்கள் மேல் அக்கறையாய் இருக்கிறபடினால் அவர் உங்களை பாதாளத்துக்கு போகும்படி விட்டுவிடவில்லை. நீங்கள் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே விழுந்து போகக்கூடாது என்பதிலே அவர் அக்கறையாக இருக்கிறார். அக்கறை கொண்டவர் உங்கள் மீது. ஆம் அன்புக்குரியவர்களே, உங்க வீட்டுல மகிழ்ச்சி எப்பொழுது இருக்கும்? குறைந்து போகாது. எப்ப? நீங்க அவரை சார்ந்து நிற்கும் போது, அவரை நம்பி இருக்கும் போது, அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் போது உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிங்களேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பேறு பெற்றோர். அவர்கள் யாரை நம்புவார்கள்? நல்ல கவனிங்க, வசனம் தெளிவா சொல்லுது. மீண்டும் ஒரு முறை வாசிங்க. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பேறு பெற்றோர். அவர்கள் யாரை நம்புவார்கள்? அவர்களுடைய துணையாளர் யார்? ஆண்டவருடைய கண்கள் அவர்கள் மேல் அன்பு கூறுவோர் மீது உள்ளன. பாருங்க, ஆண்டவருடைய கண்கள் அவர் மேல் யாருக்கு அன்பு இருக்கோ அவர்கள் மீது இருக்குமா? ஆண்டவரை ஒரு மனிதன் அன்பு செய்தால் அந்த மனிதன் மேல ஆண்டவர் அக்கறையா இருப்பார். அவன் எங்க போறான், எப்படி இருக்கான், எப்படி வாழ்றான், எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் எங்கே போய் கொண்டிருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்றெல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருப்பார். அன்புக்குரியவர்களே, நீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம், அந்த தொழில நஷ்டப்பட்டு இருக்கலாம், இல்ல நீங்க செய்யற தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரா என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏன் எனக்கு தொழில் இல்ல, எனக்கு ஏன் வியாபாரம் இல்ல, எனக்கு ஏன் முன்னேற்றம் இல்ல, எனக்கு ஏன் உத்தியோகத்துல ஒரு உயர்வு இல்ல அப்படின்னு நீங்க பேசுவதை நிறுத்துங்கள். ஏனென்றால் உங்கள் உழைப்புக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். உங்கள் உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எரேமியா புத்தகத்துல 31ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அங்க தெளிவா இருக்கிறது, உன்னுடைய உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 128ல 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உழைப்பின் பயனை நீர் உண்பீர், உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, சம்பாரிச்சு பணத்தை சேர்க்கிறது பெரிய காரியம் இல்ல, புகழை சேர்க்க வேண்டும். புகழை சேர்ப்பது மட்டும் இல்ல, உடல் நலமா இருக்க வேண்டும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, கடுமையா உழைப்பாங்க, உழைச்சதை சாப்பிட முடியாது, நோயாளி ஆகி படுத்துக்கிடுவாங்க. அன்புக்குரியவர்களே, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ 6 நாள் உழை, 7வது நாள் ஓய்ந்திரு அப்படின்னு ஆண்டவர் கட்டளை போட்டிருக்காரு. அது எதுக்காக? உங்களுடைய நல்வாழ்வுக்காக. நீங்க ஓய்வு எடுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் ஓய்வெடுத்து பழக வேண்டும், நன்றாய் உழைக்க வேண்டும். ஆனால் ஓய்வு தேவை உடலுக்கு. உடலையும் ஆன்மாவையும் காக்கிறவர் மீது நீங்கள் அக்கறையா இருந்து அவர் உங்களுக்கு காட்டுகிற வழியில நீங்கள் நடக்க வேண்டும். நீங்க மிகுதியாய் ஆண்டவரை அன்பு செய்தீர்கள் என்றார், அவருக்கு நேரத்தை ஒதுக்கினீர்கள் என்றார். மத்தேயுல 6:33 சொல்லப்பட்டிருக்கு, ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம என்னைக்காவது அதை செய்யணுமா? அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை வளமாயிருக்கும், செழிப்பாயிருக்கும், உங்களுக்கு வீழ்ச்சி என்பது இராது. ஒருவேளை நீங்க வீழ்ச்சி அடைஞ்சீங்கன்னா அத ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமா ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை கீழே தள்ளிட்டு மீண்டும் தூக்கி எடுத்து எட்ட முடியாத அளவுக்கு, யாரும் உயர முடியாத அளவுக்கு உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். இதாங்க ஆண்டோடைய திட்டம். ஆண்டோடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும், அதான் ஆண்டவர் விருப்பம். அவர் என்னைக்குமே உங்களை கீழே தள்ளி விட மாட்டாரு. உங்களை தள்ளி விட்டாருன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். எப்போ அவருடைய பிள்ளைய கீழே அமுக்கி மேல தூக்கணும்னு அவர் கணக்கு போட்டிருப்பார். இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை எடுத்துக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க யாராவது
தோல்வி அடைகிறார்கள். அடிக்கடி தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? இருக்காது, நிச்சயமா இருக்காது. ஏன்னா உங்க பிள்ளை மேன்மை அடையணும், 4 பேருக்கு மத்தியில மதிக்கத்தக்க விதத்துல உயர்த்தப்படணும். என் பிள்ளை நல்லா எல்லாரையும் விட மிகுந்த மகிழ்ச்சியோடு நல்ல உயர்த்தப்பட்ட நிலையில 4 பேர் பெருமைப்படும் அளவிற்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பெற்றோரும் நினைப்பீர்கள். அதைத்தான் பிதா நினைக்கிறார். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோருடைய சொல்லை கேட்பதில்லை. பெற்றோருடைய சொல்லை கேட்ட பிள்ளைங்க எதுவும் உருப்படாம போனதில்லை. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களா இருப்பார்கள், அறிவுள்ளவர்களா இருப்பார்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருப்பார்கள். அதே போலதான் ஆவிக்குரிய மனிதனே, ஆவிக்குரிய மனிதனே, நீர் ஆண்டவருக்கு செவிசாயும். நீர் முன்பு இருந்ததை போல இப்பொழுது இல்லை. முன்னாடி எல்லாம் பார்த்தா ஆண்டவர் மேல அதிகமா அனுபவிச்சிருப்பீர். ஆண்டவர் கொஞ்சம் வரங்களை, கொடைகளை, கனிகளை உங்களுக்கு கொடுத்த உடனே நீங்க அந்த வரங்களை, கொடைகளை பயன்படுத்த ஆரம்பிச்ச உடனே நீங்க நிறைய வேலை செய்யறேன், பணி செய்யறேன் நினைச்சுக்கிட்டு நீங்க ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்றத குறைச்சிட்டீங்க. அதான் உங்க வீழ்ச்சி. அன்பானவர்களே, அதிகமாய் நீங்க ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க. அவரை அன்பு செய்து பாருங்கள். உங்க உள்ளத்தை அவருக்கு கொடுங்க. உங்க உள்ளத்தை வேற எதுக்கும் கொடுக்காதீங்க. உலக காரியத்துக்கு கொடுக்காதீங்க, பேருக்கு கொடுக்காதீங்க, புகழுக்கு கொடுக்காதீங்க. உலகத்தின் செல்வங்கள் மாயைக்குள்ள உங்க உள்ளத்தை வச்சிடாதீங்க. அது வரும்போது வரும், கொடுக்கும் போது கொடுப்பாரு. அவர் உங்களை மேன்மைப்படுத்துவாரு. அது அவருக்கு விருப்பம். உங்களை பாராட்டுவது அவருடைய விருப்பங்க. அவர் உங்களை நிச்சயமா பாராட்டுவார். 10 பேரை வச்சு பாராட்டலைனா 100 பேரை வச்சு பாராட்டுவார். 100 பேரை வச்சு பாராட்டலைனா 1000 பேரை வைத்து பாராட்டுவார். 1000 பேரை வைத்து உங்களை பாராட்டவில்லை என்றால் நாட்கள் கடந்து போனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே உங்களை பாராட்டுவார். எப்படியாக உங்களை பெருமைப்படுத்துவது அவருக்கு விருப்பம். நீங்க பெருமையை தேடுறது விழுந்து போய்வீங்க. அவர் உங்களை பெருமைப்படுத்தும்படி நடந்து கொள்ளுது. அவரை நீங்கள் மிகுதியாய் அன்பு செய்யும் பொழுது அவர் உங்களை பெருமைப்படுத்துவார். அவரை நீங்கள் மிகுதியாய் பார்க்கும் போது அவர் உங்களோடு இருப்பார், உங்க உள்ளத்துக்குள்ள இருப்பார். அவர் உங்களை டியூன் பண்ணுவார், உங்களை வழி நடத்துவார். அவரால் மட்டும்தான் உங்களை வழி நடத்த முடியும், சரியா நடத்த முடியும். நீங்க விழுந்தாலும் பாருங்க, வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள்ல, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்து நிற்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்க விழுந்துட்டேன்னு சொல்லி மட்டும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்க, மறந்து போயிடாதீங்க. நீங்க விழுந்துட்டீங்களா, அது நல்லதுன்னு சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க விழுந்து போனது உங்களுக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. அன்பானவர்களே, ஒரு அருமையான ஒரு என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை சொல்றேன். திருச்சி அருங்குடையில தியான இல்லத்திற்கு பணி செய்ய போக வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு நான் கடந்து சென்றேன். 2014ஆவது ஆண்டில் நடந்த நிகழ்ச்சி. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய சகோதரிகளிடத்துல நான் பணி செய்வதற்கு இந்த தியான சென்டர்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நான் போய் கேட்டேன். அப்ப அங்க இருந்த அன்பு சகோதரிகள் எல்லாரும் சிரிச்சாங்க. என்ன அப்படின்னா, இங்க வர்றவங்களை எப்படிப்பட்ட ஊழியர்கள் வருவாங்க தெரியுமா, நீங்க என்ன எப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிரித்தாங்க. எனக்கு அழுகையா வந்துச்சு. நான் நேரம் நற்கரை மணி போய் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். அப்பா, இந்த தியான சென்டரை பார்த்தோம், எனக்கு ஆசையா இருந்துச்சு. இங்க ஒரு செய்தி கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா இங்க எல்லாரும் கேள்வி பண்றாங்கப்பா, நான் அந்த இடத்துல நிக்க தகுதி இல்லைன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட அழுது ஜெபித்தேன். காலம் கடந்தது, 1 மாதம் கடந்தது. அருமையான சகோதரன் சகாயராஜ் என்ற பொன்மலைப்பட்டியில ஒரு பணியாளர் இருக்கிறார். அவர் வீட்டுல தியானம் சென்று வைத்திருக்கிறார். அந்த சகோதரர் எனக்கு போன் பண்ணார், பிரதர், இந்த ஐயம்பட்டியில ஒரு நாள் தியானம் இருக்குது, அதுக்கு வர வேண்டிய ஊழியர் இப்ப வர முடியலன்னு சொல்றாரு, நீங்க வர முடியுமான்னு கேட்டார். கண்டிப்பா போறேன்னு கேட்ட உடனே அவர் அங்க ஃபாதர்கிட்ட சொல்லி புக் பண்ணார். போய் அந்த இடத்துல செய்தி கொடுத்தேன். செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு வல்லமை கடந்து வந்ததை நான் பார்த்தேன். அந்த தியான சென்டர்ல அருமையான தந்தை ஜூலியன் அருட்தந்தை அவர்கள் அங்க வந்து உட்கார்ந்தாங்க. ஜூலியன் தாமஸ் நடிகர் திருப்பலிக்கு வந்தாங்க வேகமா. எனக்கு அவங்க தான் ஜூலியன் ஃபாதர் அப்படின்னு தெரியாது. செய்தி குடிச்சு கீழே இறங்கும் போது அந்த ஃபாதர் சொன்னாங்க, நீங்க திருச்சி அருங்குடைக்கு இதுவரை செய்திக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்ல தந்தையே, நீங்க மனசு வச்சு ஆகும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றேன், யாருன்னே தெரியாம சொல்றேன். அவர் சொன்னாரு, இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு நான் போன் பண்றேன் அப்படின்னு போயிட்டார். கரெக்டா ஒரு 7 மணி இருக்கும். அவர் போன் பண்ணாரு, செப்டம்பர் 6ஆம் தேதி உங்களுக்கு புக்கிங், நீங்க பிரேயருக்கு வாங்க. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அந்த ஸ்டேஜ்ல போய் நிற்கும் போது
ஆவியானவர் மிகுந்த வல்லமையோடு என்னை பயன்படுத்தியதை யாரெல்லாம் என்னை இகழ்ந்தார்களோ அவர்களுக்கு முன்னாடி என்னை பலமுள்ள ஊழியனாய் நிறுத்தினேன். அவர்தான் நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லவர். உண்மையிலே சொல்றேன், நீங்க விழுந்துட்டேன்னு நினைக்காதீங்க. உங்க உள்மன காயத்தை மட்டும் நினைச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம விழுந்துட்டோமே, நமக்கு வாழ்க்கையில எல்லாரும் எல்லாம் நினைப்பாங்க நம்மளை பத்தி, நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, உங்களை ஏமாற விட மாட்டார். நீங்க நம்பி இருக்கிறவர் கண்மலையானவர், உங்களை உயர்த்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மை உங்களுக்கு செய்வார். ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் தான் இந்த உலகத்தை படைச்சார். விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தவர் தான் உங்களை உண்டாக்கினார். ஒரு நோக்கம் இல்லாம உங்களை அழைக்கல, ஒரு நோக்கம் இல்லாம உங்களோட அவர் தங்கி இருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்கள் தாயின் கருவறையில உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களை உருவாக்கி இருக்கிறார். உங்களை உருவாக்கினவர் இது நாள் வரை உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். விழுந்துட்டோம் நினைக்காதீங்க, நீங்க எழுப்புவீங்க, பிரகாசமா எழுப்புவீங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாய் மாறும். எதிர்காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எரேமியா 29:11 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு மகளே, மகனே, அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். மனிதரால் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று நினைக்காதீர்கள். உங்களை ஏமாற்றியவர்கள் முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தியதற்காக உங்களை உயர்த்தும் பொழுதெல்லாம் அவர்கள் கண்கள் காணும்படி உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரோடு நில்லுங்கள், அவர் சித்தத்தை நிறைவேற்றுங்கள், அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருங்கள், அவரோடு கூட பயணியுங்கள். ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்கள் அன்பு இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே இறைவா, இந்த செய்திக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இரக்கம் நிறைந்தவரே, எங்களை அவமானப்படுத்தினவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை காரி உமிழ்ந்தவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை ஏமாற்றியவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, நீ சொன்னீரே ஆண்டவரே, துன்பம் கண்ட ஆண்டுகளுக்கும் துயரம் கண்ட ஆண்டுகளுக்கும் நான் ஈடாக மகிழ செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்த எங்கள் அன்பு தகப்பனே இறைவா. அப்பா, இரக்கம் நிறைந்தவரே, கருணை உள்ளவரே, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி, இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே பொதிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஏசாயா 49:16 பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீ தந்தையாயிருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக யாவத்தை செய்து முடிக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகன் மூலியமாக அப்பா தகப்பனே, சோர்ந்து கிடந்த உள்ளங்களுக்கு எல்லாம் நீர் உற்சாகமான இறைவார்த்தையை கொடுத்து எங்களை வழிநடத்தினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய மனவிருப்பங்களை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தாகமுடன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களையும் ஆறுகளை ஓடச் செய்வேன் என்று சொன்னீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டார்களோ, யார் யாரெல்லாம் அவமானப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் முன்னிலே நீ தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போறதுக்காய் நன்றி செலுத்துறாண்டவரே. அண்ணாளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்த தெய்வமே, இந்த நேரத்திலே உமது முன்னிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அப்பா, அண்ணால் கண்ணீரை கண்டு மன உருகினது போல உம்முடைய பிள்ளைகளின் மீது மனமிறந்து வீராக ஆண்டவரே. இரத்த போக்குடைய பெண்ணில் அவ அவமானப்பட்டு வெட்கப்பட்டு நின்னாங்களே ஆண்டவரே. ஆனாலும் அப்பா, உன் தகப்பனே, நம்பிக்கை மேல் வைத்து உம்முடைய மேல் நம்பிக்கை வைத்து ஆடையின் வெள்ளும்பை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அப்பா விசுவாசத்தோடு வந்த பெண்ணுக்கு நீ சுகத்தை கட்ட வைத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அப்பா தகப்பனே, அப்பா இரக்கம் மிகுந்தவரே, வல்லமை மிகுந்தவரே, உம்முடைய பிள்ளைகள் மூலியமாக அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவரும்
மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தி விடாதையும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுது எப்பொழுது நின்று இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. 10 வாட்டி சொல்லு. இயேசு புகழ், இயேசு புகழ் சொல்லு. இயேசுவுக்கே புகழ். 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 இயேசுவுக்கே இயேசுவுக்கே புகழ். புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி.